வணக்கம். நல்லதோர் வீணை செய்தே அதை நல்லங்கட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி. இப்போ பார்க்க போகிற தலைப்பு தோல்வியற் கலைஞர். அதாவது நாம் எந்த வேலையை செய்தாலும் எந்த முயற்சி மேற்கொண்டாலும் அதில் வெற்றி பெறணுங்க. அப்படி வெற்றி பெறணும்னா விருப்பமும் குறிக்கோளும் இருக்கணும். ஆனாலும் நமது எல்லா முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படாது. சில நேரங்களில் தோல்வியும் ஏற்படும். ஆனால் வெற்றியில் களிப்பும் தோல்வியில் கலக்கமும் கூடாதுங்க. அப்படி இருந்துட்டோம்னா நமது வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்கிறோம், ஆனால் தொழில்களை தொடங்குகிறோம், சாகுபடி வேலையெல்லாம் செய்கிறோம், வியாபாரம் எல்லாம் செய்கிறோம். ஏன் மாணவன் பரீட்சைக்கு பரீட்சை எழுதுறான். ஆனால் இத்தகைய பல முயற்சிகளிலும் பணிகளிலும் வெற்றிகளிலும் சில சமயம் தோல்வி ஏற்படலாம். அதைத்தாங்க நம்ம கலக்கமோ சோர்வோ விரக்தி அறியக்கூடாது. செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்திடும் விளைவினால் எண்ணம் வைக்காதே அப்படின்னு நம்ம முண்டாசு கவி என்ன சொல்லியிருக்காருன்னா, எதை பகவத்கீதை சாராம்சத்தை முன்னாடி வைக்கிறாங்க. இதை பற்றி என்ன சொல்லியிருந்தார்? அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டே இருங்காங்க. அதாவது சாகுபடி தொழிலில் நாம் எதிர்பார்க்கும் விளைவுகள் எல்லாம் சாதகமான பாதகமான பலன்களை தான் தரும். ஆனால் அதை பற்றி கவலை இல்லாமல் சாகுபடி தொழிலில் தொடர்ந்து செய்யணும், அதாங்க பொருள். ஆனால் அதே போல் தொழில் மற்றும் வர்த்தகத்திலும் மார்க்கெட்டின் காரணமாக வெற்றி தோல்வி ஏற்படலாம். ஆனால் எவ்வளவு வெற்றி தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாதுங்க. அதைத்தாங்க முண்டாசி கவி சொல்கிறான். நாம் ஒரு கருத்தை ஒரு காரியத்தோடு செய்யும்போது ஒரு குறிக்கோளுடன் நல்ல நோக்கத்துடனும் செய்யணுங்க. அப்படி செஞ்சாத்த வெற்றியும் தோல்வியும் பெரும்பாலும் நம்ம கையில் தான் இருக்கின்றது. இதுக்கு போதுமான கவனம் இல்லாமல் அக்கறை இல்லாத ஊக்கமின்மை காரணமாக கூட வெற்றி தோல்விகள் ஏற்படலான்னு முண்டாசி கவி சொல்கிறார். ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சூழ்நிலை காரணமாகவும் நமது சக்திக்கு அப்பாற்பட்ட புறநிலை காரணம், அதாவது வெளியில் உள்ள காரணம், அந்த காரணத்தினாலும் சில முயற்சிகளில் தோல்வி ஏற்பட்டுறதுங்க. ஆனால் அந்த தோல்வியை கண்டு கலங்கக்கூடாது அப்படின்னு நம்ம பாரதி சொல்லி முடிக்கிறான். அதனால் நமது கடமைகளை செய்து கொண்டே இருக்கணும், தோல்வியில் கலங்கக்கூடாது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். வந்தே மாதரம். ஜெயஹிந்த்.